ஹிட்டு இல்லை, அது முக்கியம் இல்லை. ஒரு நல்ல படம் பண்ணணும், அது மட்டும்தான் ஒரு ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஒரு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்குற படங்கள் முதல்ல நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்புறம் தான் ஆடியன்ஸுக்கு அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு மசாலா படத்தை வந்து என்னை ரீமேக் பண்ண சொன்னால் நான் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு எல்லாருமே உட்காந்து என் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஜபிமேட்டை நான் செலக்ட் பண்ணேன். அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாராட்டப்பட்ட ஒரு படம். அது இல்லாமல் தமிழுக்கு அது கரெக்டாக இருந்தது. ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம்னும் போது ஒரு சின்ன ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. ஒரு ஜெயம் கொண்டாலையும் ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் இருந்தது. அதுலேயும் எண்டில் வந்து யாரும் செத்துற மாட்டாங்க, அந்த மாதிரி யாரும் ஹீரோயினை ரேப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சட்டில்டாக இருந்தது. அதே மாதிரி ஜபிமேட் கிளைமேக்ஸும் வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. முதல்ல ஒரு படம் பண்ணுறோன்னா நம்மளை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பார்த்துட்டு வெளில போகும்போது ஒரு ஹாப்பியாக போகணும். ஏன்னா ஒருத்தர் இன்றைக்கி தேட்டருக்கு வரும்போது அவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு தான் தேட்டருக்குள்ளே வராங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இம்சை பண்ணி வெளியில் அனுப்பக்கூடாது. அதில் நான் ரொம்ப குறியாக இருக்கேன். அந்த மாதிரி ஜபிமேட்டோட ஸ்கிரிப்ட் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. அதனால தான் நான் அந்த படத்தை நான் கண்டேன் காதலை எடுத்துக்கிட்டேன். நான் 3வது படம் வந்து வந்தான் வென்றான் வந்து கதை, திரைக்கதை, டைரக்ஷன் என்னோடது. இது எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது. இது வந்து ஒரு ஓன் ஸ்கிரிப்ட். இட்ஸ் வந்து ஆக்ஷனும் லவ்வும் ஒரு ஒரு சரி விகிதத்தில் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த முதல் 2 படத்தில் இருந்த சந்தோஷமும் இந்த 3வது படத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். ஹீரோவை தனியாக டிசைன் பண்ணுறதில்ல. அது கதை ஸ்டோரி என்ன சொல்லுதோ அதுதான் அந்த இடத்துல வந்து ஹீரோ நிற்பார். மெயின் நாங்கள் வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறது ஸ்டோரிக்கு தான். அந்த கதை சொல்லும், இந்த மாதிரி இருக்கணும் ஹீரோ, இந்த மாதிரி இருக்குன்னு. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கதையை கேட்கும்போதே அந்த ஹீரோ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் தான் இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் டிசைட் பண்ணி வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்துடும். இது வந்து ஒரு மக்களில் ஒருத்தர்லாம் இல்லாமல் வேறு தனியாக தெரியும். அதனால் நான் என் ஹீரோவை மட்டும் நான் டிசைன் பண்ணுறதே இல்லை. ஸ்டோரியை சொல்லுவேன், அந்த ஸ்டோரி கரெக்டாக அடாப்ட் ஆகி அவங்க வந்துடுவாங்க. வந்தான் வென்றான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் வந்தது ஜீவா தான். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அழகான பையனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கோபம் எல்லாமே வந்து ஒரு சட்டில்டாக இருக்கணும். ஒரு ஆக்டிங் மாதிரி தெரியக்கூடாது. அதில் அப்போ தான் ஒரு உயிர் இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். அப்படின்னும் போது எனக்கு வந்து ஜீவா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். நான் அவர்கிட்ட போய் கதையை சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் நான் வேறு ஆப்ஷனுக்கே போகல. ஒருவேளை ஜீவா இந்த கதையை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வேறு ஒரு ஹீரோவுக்கு போயிருப்பேன். ஆனால் வந்தான் வென்றானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் ஓகேன்னாரு. அதே மாதிரி ஜீவா கிட்ட கதை சொன்ன அடுத்த நிமிஷமே சார் நம்ம இந்த படம் பண்ணிடலான்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 2 பேர்கிட்ட எனக்கு பாராட்டு கிடச்சிது. ப்ராஜெக்டும் மூவ் ஆச்சு. நான் மணிரத்னம் சார்கிட்ட ஒரு 10 வருஷம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய படங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மணி சார்கிட்ட தான் நான் எடுத்துப்பேன். டீட்டெயில் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான ஒரு டீட்டெயில் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அவசரமாக ஏதோ ஒன்று ரேண்டமாக பண்ண மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதில் வந்து ஒரு அழகு இருக்கணும்னு நினைப்போம். ஒரு ரிசர்ச் பண்ணி தான் அதை நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து மணி சார் ஸ்கூல்லேருந்து அதுலேருந்து சின்ன அந்த வைப்ரேஷன் இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து ஸ்கிரிப்ட், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே இது வேறு ஸ்டைலில் இருக்கும். அவர் வந்து லெஜெண்ட், அவர் வேறு மாதிரி இருக்கும். ஆயுத எழுத்தில் உதவி இயக்குனராக பண்ணும்போது ஒரு வில்லேஜ் கேரக்டர் டைலாக் பேச வராமல் சொதப்பிகிட்டே இருந்தார். என்னென்னா அது வந்து ஒரு வேறு கேமரா போயிட்டு அப்படி தனியாக வரும். கிட்டத்தட்ட அது ஒரு லென்த்து ஷாட்டு. கரெக்டாக அது வரும்போது அந்த ஆர்டிஸ்ட் வந்து சொதப்பிட்டார். சொதப்பினோடனே நிறைய டேக் போச்சு, எங்களால் வரல, லைட்டு வர போயிட்டு இருந்தது. உடனே மணி சார் தான் போய் வேட்டி கட்டுவா அப்படின்னு என்னை மாட்டி விட்டார். அவனே பரவாயில்ல போல, நம்மளுக்கு இன்னும் பயமாக இருந்தது. ஸோ அதையும் மீறி சமாளித்து கரெக்டாக அதை ஒரு சிங்கிள் டேக்கில் அதை ஓகே பண்ணியாச்சு. அப்படி தான் அந்த ஆயுத எழுத்தில் நடித்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் இந்த நடிக்கணுன்ற அந்த எண்ணெல்லாம் கிடையாது. ஒழுங்காக டைரக்ட் பண்ணி அதில் கரெக்டாக பேர் வாங்கினாலே அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நிச்சயமாக ஆக்டிங்லாம் எதுவுமே அந்த பக்கம்லாம் போகவே மாட்டேன். மணி சார் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி.
அதுக்குள்ளே வந்து ஒரு 1,00,000 புத்தகங்கள் இருக்குது. யார் எந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்களோ அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 40 பக்கம் ஸ்கொயர் புக் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு தான் வெளியில் வரும். நீங்கள் ஒரு பெரிய குண்டு புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அவுட்புட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் சார் வந்து கையை பிடிச்சி டைரக்ஷன் இப்படி தான் பண்ணணும், கதை இப்படி தான் எழுதணும், வசனம் இப்படி தான் எழுதணும், இப்படி தான் நடிக்க வைக்கணும்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அவர் டைரக்ஷன் பார்ப்பார், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். நம்ம பார்த்துக்கலாம், கண் கூட இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மணி சார் ஸ்கூலில் வந்து மணி சார் ஸ்கூல்லலாம் பேசுகிறதுக்கெலாம் நேரமே இருக்காது. காலையில் நாங்கள் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோன்னா பேக்கப் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இருக்காது. அப்படி இருக்கும். ஏன்னா லொக்கேஷனும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அடுத்து வேலை செய்கிறது வந்து அதை விட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சின்ன தப்பு நடக்கக்கூடாதுன்னு எல்லாருமே, நான், சித்தார்த்து, கார்த்தி, மில்லந்து, சுதா, இந்த மாதிரி நிறைய எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அப்போ எல்லாருமே வந்து எங்களுக்கு வேலை மட்டுமே கரெக்டாக இருந்ததுனால மற்றபடி பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிறதுன்றது நம்மளுடைய ஓன் டேலண்ட் தான். அது அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வச்சு தான் கதையாக படமாக எடுக்க முடியும். நம்ம லைஃப்பில் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமோ அந்த ட்ராவலிங்கோட ஒரு பதிப்பு தான் சினிமா. அது வந்து மணி சார் வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க மாட்டார். அது அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஜெயங்கொண்டான், கண்டேன் காதலை, இந்த 2 படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக போனாங்க. ஒரு டீசெண்டான மூவி, அதில் எல்லாமே இருந்தது. வில்லேஜ் இருந்தது, சிட்டியும் இருந்தது. 2 படத்துலையும் அது மிக்சடாக இருந்தது. பார்த்த ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒரு சட்டில்டாக, ஒரு டீசெண்டாக, எந்த இடத்துலையும் வந்து ஒரு டபுள் மீனிங் வசனமோ ஒரு குத்துப்பாட்டோ ஒரு ஆபாசமோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக போனாங்க. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்தான் வென்றாலையும் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படங்கள் இருக்கும். வந்தான் வென்றான் வந்து ஷூட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கு. சென்னையில் இப்போ நாங்கள் ஒரு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் வந்து கண்ணூர் போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாம்பே போகிறோம். பாம்பேயில் இப்போ மான்சூன் டைம்ன்றதுனால நவம்பர் ஷெட்யூல் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிப்ரவரி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி கண்டிப்பாக வந்தான் வென்றான் வரும். உங்களை மகிழ்விக்க நிச்சயம் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த பிகைன்வுட் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி.